Mama, 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 mama. எங்கப்பா மதுரை வயல இருக்கு பாருங்க. மதுரை வயலா? 150 ரூபா பரவாயில்லையா? 100 ரூபாய் தானே இருக்கும் என்கிட்ட. சரி வா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பெல்ட் சீட் பெல்ட் போட்டுங்க. பேர் என்னப்பா? ஆகாஷ்ண்ணா. ஆகாஷ். படிக்கிறியா வேலை சரியா? வேலைக்கு போயிட்டு என்ன வேலை? வாட்டர் கம்பெனியில் சூப்பர் சார். வீடு வீடு வந்து மதுரை வயல இருக்கிறேண்ணா. வேறிக்கிறா பஸ் ஸ்டாப் விட்டு இல்லை நான் ஏஜென்ஸ் தேட்டருக்கு ஆப்போசிட் இருக்கு. சரி சரி. சொந்த ஊர் சென்னை தானே? ஆமாண்ணா அதே இதுண்ணா. உன் வாய்ஸ் நல்லா இருக்கு. தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. யாரா சொல்லிடுறாங்களா? இது வரைக்கும் யாரும் சொன்னது எதுக்கு சொல்ல மாட்டாங்க சொல்ல? பொறாம, நீ வளர்ந்துருன்ற பொறாம சொல்ல மாட்டாங்க. குரல் நல்லா இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, மியூசிக் வந்து கம்போஸ் பண்றேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்துட்டு இருக்கிறேன். அதில் வந்து பார்த்தோன்னா இப்போ எனக்கு மியூசிக் வந்து தேவைப்படுது. வாய்ஸ் நல்ல வாய்ஸில் வந்து யார் கம்போஸ் பண்ணுறாங்க அதையும் தேடிட்டு இருக்கிறேன். வாய்ஸ் பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வருது. எனக்கு எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. சரி ஒன்றை வச்சு ட்ரை பண்ணலாமோன்ற மாதிரி எனக்கு ஐடியா வருது. எப்படி உனக்கு வந்து சீன் வந்து கிரியேட் பண்ணால் நீ அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் ஏதாவது போட முடியுமா உன்னால? போடலாம். போடலாம். சரி. ஏன்னா இப்போ நான் சொல்லி அப்புறம் நீ பண்ண மாட்டேன்னு சொன்னா உனக்கு கிடைக்கிற சான்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஆமாண்ணா, இப்போ கிடைக்கிற சான்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அவ்வளோதான். இப்போ வாயில வந்து ஏதாவது வந்து மியூசிக் போட தெரியுமா உனக்கு? நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணும். சரி வண்டி வாரணி படி. எனக்கு ஆள் தேவைப்படுது. எனக்கு உன் வாய்ஸ் அதுக்கு ஏற்ற பேர் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. ஆன்னு சவுண்டா காத்து லைட்டா ரொம்ப அதிகமா இல்ல. இன்னும் கொஞ்சம் சரணம் தெரியுமா? தெரியாது. லைட்டா அப்படி வருது. கொஞ்சம் வந்து அந்த காந்த குரல்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மொரட்டு குரல் மாதிரி, அதை அப்படியே எடு பார்ப்போம். இது வந்து காலையில ஆகி போற மாதிரி இருக்கு பாத்ரூம்ல. அது இல்ல, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வரணும். சூப்பரா இருக்கு. இந்தப்பா இந்த கையில வச்சுக்க. இப்போ வந்து சீன் வந்து என்ன பார்த்தோன்னா, ஒரு கதாநாயகி ஹீரோயினை வந்து கடத்திட்டு போயிட்டான் வெளில. அதை காப்பாத்துறதுக்கு வந்து ஹீரோ வராரு. அப்ப ஹீரோ வரும்போது அவருக்கு ஒரு பிஜிஎம் கொடுக்கணும். நம்ம மாசா ஏதாவது ஒரு படத்தோட மியூசிக் வந்து பேசிக்கா வச்சுக்கிட்டு அதுல இருந்து வேற நோட்ஸ் எடுத்து உன்னால முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா முடியக்கூடாது. அந்த மாதிரி ஹீரோக்கு மாஸ் கொடுக்கணும்ல நம்ம. அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தாதான் அது நல்லா இருக்கும் பண்றதுக்கு. சவுண்டா கொஞ்சமா சவுண்டா வரணும். ரெக்கார்ட் ஆகாது. பண்ணு. சூப்பர் 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 சூப்பர். நான் எதிர்பார்த்த மாதிரி பண்றேன். இன்னும் ஒரு வேற நோட் எடு. கொஞ்சம் வேகமா ஸ்பீடா. ஏன்னா ஹீரோ இல்ல. அந்த மாதிரி சூப்பர் சூப்பர். இப்ப இதை அப்படியே நான் கொண்டு போயிட்டு கம்போஸ் பண்ணோம்னா நல்லா வேற லெவல்ல வந்துடும். இப்ப இந்த ஹுக்கும் மியூசிக் வந்து தெரியுமா? அனிருத். அது வந்து வாயில இருந்து தான் போட்டிருப்பாரு. அவரு வாயில இருந்து போட்டுதான் அவ்வளவு பெரிய மியூசிக்கா மாறிச்சு. ஓகே. இப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு ஹீரோ லவ் பண்றாரு, உருகி லவ் பண்றாரு. அப்ப வந்து அந்த நேரத்துல வந்து லவ் சொல்ல போறாரு அந்த பொண்ணு கிட்ட. பொண்ணை பாத்துட்டாரு, லவ் சொல்றாரு. அப்போ ஒரு மெலடி, ஒரு காதல், அந்த மாதிரி அதுக்கு ஒரு மியூசிக் ஒண்ணு வேணும். இந்த மைல்டா ஒண்ணு போடு.
அது வந்து இளையராஜா அப்புறம் அவ்வளவுதான், அப்புறம் காப்பிரைட் கேட்பாரு. அதை வந்து வச்சுக்க, பேஸா வச்சுக்கிட்டு நீ என்ன பண்றீங்க பாரு, அதுல இருந்து ஏதாவது நோட்ஸ் எடுத்து வேற மாதிரி இப்ப இது எதுல இருந்து எடுக்கிறேன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி நீ பண்ண. நான் சொன்னதே சொல்லாத, நீ எதாவது போடு. இப்ப நான் லல்லா நீ மம்மம் அந்த மாதிரி அதை போடணும். இந்த மாதிரி நீ பண்ணா அந்த பொண்ணு வந்து லவ் அப்செட் பண்ணாது. கொஞ்சம் வந்து இதா வேணும் நம்மளுக்கு. அந்த காதல் உணர்வை வந்து நம்ம தூண்டணும், அத மியூசிக்ல நம்ம தூண்டணும். அந்த மாதிரி உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்கு, அதனாலதான் நான் ரிஸ்க் எடுத்து இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் அதை நிப்பாட்டி உனக்கு பண்றேன்னா உனக்கு பிரைட் ஃபியூச்சர் வந்து நான் கிரியேட் பண்ணி கொடுப்பேன். பண்ண நானும் ஒரு அனிருத் அளவுல வருவேன், கண்டிப்பா வருவேன். எல்லாராலையும் வர முடியும். சரியா? பண்ணு. அந்த அது முடிஞ்சிருச்சு, ஹீரோ முடிஞ்சிருச்சு. இப்ப லவ்வருக்கு நீ பண்ற ஓகே, இது வந்து லவ்க்கு முடிஞ்சது. சரியா? இப்போ வந்து என்னன்னா, ஒரு நாய் வந்து வண்டி போயிட்டு இருக்கு ரோட்ல, நாய் வந்து ஓடியாருது, வண்டியில வந்து அடிபட்டு போச்சு. அது ஒரு சீன் இருக்கு நம்மளுக்கு. அந்த நாய் வந்து எப்படி கத்தும், ஒரு வண்டியில அடிபட்ட நாய் எப்படி கத்தும், அந்த இந்த வாய்ஸ் விட்டு நாய் மாதிரி. வண்டியில வந்து அடிபட்டு போச்சுப்பா, நல்லா பாரு. நீ கத்துறது வந்து பசிக்கு ஏதாவது கத்துற மாதிரி இருக்கு, அப்படி இருக்க கூடாது. வண்டி வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல வருது, ஒரு நாய் சடனா உள்ள வருது, அப்படியே உள்ள வரும்போது அடிச்சிருது. அப்படின்னா செத்துருமே, கத்தாது. அது சாவல, அது சாவற கண்டிஷன் போது பாத்தியா, அந்த நேரத்துல எப்படி கத்தும் அது. வாய் திறந்து பண்ணு, அது பண்ணு. நாய் மாதிரி கத்துப்பா. அதுதான் நாய். ஐயோ, எப்படி சொல்றது, நீ நாய் இப்படிதான் கத்துன, அப்படி பண்ண நீ கத்துறது நாய் மாதிரி தான் இருக்கணும். இவன் தான் கத்துறான், ஆகாஷ் தான் கத்துறானா நாய் கத்துற டவுட்டா இருக்கணும். கத்துவோம் அந்த மாதிரி கத்துவோம். நாய் வந்து வண்டியில பட்ட உடனே கத்தும் பாரு, அந்த மாதிரி. வேற அந்த வாய்ஸ் அழுவது இல்ல, அதை எடுத்துட்டு அந்த கீச் குரலுக்கு கத்து. சூப்பர். இன்னொரு சீன் என்னன்னா, ஒரு பூனை ஒண்ணு இருக்கு. பூனை வந்து பசிக்கு வந்து பாலை தேடுது வீட்டுக்குள்ள, எப்படி கத்தும். மியா மியா மியான்னா அது வேற எதுக்கும் கத்துதுன்னு அர்த்தம். ஒரு இதா கத்தணும், ரைமிங்கா கத்தணும். உடனே முடிக்காத, இழுத்துருப்போம் அப்படியே. இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, ஒரு சாவு வந்து விழுந்துருது படத்துல. அப்ப அந்த சாவுக்கு வந்து டப்பாங்குத்து இல்ல மேளம், தப்பட்டா இருக்குல்ல, தார தப்பட்டா, அந்த மாதிரி வந்து ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணலாம். பண்ணு. நல்லா இருக்கனால தான் ஆடுறேன் நானு. பண்ணு. வண்டிலாம் ஓட்டக்கூடாது, சாவு ஊந்துருச்சு. சட்டி எல்லாம் அதை விட்டுருப்பா, சாவு ஊந்துருச்சு. சரியா? சாவுல வந்து மூளை வந்து வெறித்தனமா இருக்கணும். படுத்திருக்கிற பணமே எந்திரிச்சு ஆடணும், அந்த மாதிரி போடு. அது மட்டும் லைட்டா வந்துச்சுன்னா வேணாம். சரி, எனக்கு வந்து பீட் வேணும். நீ போடுற பீட்ல வந்து பணம் எந்திரிச்சு ஆடணும். பணம் எப்படின்னா அது நான் சொல்றேன்னா கேட்டுக்கணும். ஓகேவா? திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. கொஞ்சம் வேகமா பீட் போடு.
உனக்கு எதாவது இருக்கா மண்டியில? நீங்க என்ன இப்படிலாம் கேக்குறீங்க? பின்ன என்ன டர்ற வேணாம் தானே சொல்றேன் உனக்கு. சட்டி மூலம் தான் வருது உனக்கு, வேற எதுவும் பீட் வராதா உனக்கு? நான் போறேன். நீங்க என்ன வடா படம்லாம் சொல்றீங்க? பின்ன என்ன சொல்லுவாங்க உன்ன? மரம் மட்டும் தான் சொல்லுவாங்க. நான் இல்ல வேணாம். நான் மைக்க பிடிங்க. என்ன மைக்கு பிடிங்க? கோவம் வருது இல்ல உனக்கு? இது எப்படி நான் இங்க பாரு, கோவம் வருது இல்ல உனக்கு? வருதுண்ணா, அதெல்லாம் வருதுன்னா இங்க பாரு, நான் சொல்றது இங்க பாருப்பா, இங்க பாருப்பா. இது ஓபன் பண்ணுங்க. நான் சொல்றது கேளுப்பா, நான் சொல்றது கேளுப்பா. இங்க பாருப்பா, இது எப்படி நான் ஓபன் பண்றது கொஞ்சம் சொல்லுங்க. நான் சொல்றது கேளுப்பா. இல்ல உனக்கு கோவம் வருது இல்ல? வருது. நான் சொல்றதா அப்ப நீ பண்ணாம தானே இருக்கணும். நீ அதே ஏன் பண்ற? அது சாவு முறைனா சட்டி இல்லாம எப்படின்னா சாவு? சட்டி வந்து நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் சரியா? நீ நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் தான் உனக்கு கேட்க சொன்னேன். நான் இல்ல வேணாம், நான் விடுங்க, நான் போறேன். சொல்றது கேளுப்பா. வேணாங்க, நான் அது என்ன கேட்கணும்னா நான் போறேன். நான் சொல்றது கேளுப்பா ஒரு நிமிஷம். இங்க பாருப்பா தம்பி, நான் சொல்றது கேளு. சட்டி மூலம் இல்லாம பண்ணுவேன் வீட்டு நல்லா சவுண்டா பண்ண மாட்டேன். நான் ஆடணும், கிட்ட பாட்டு அந்த மாதிரி ஆடணும். வேணாங்க, எனக்கு நீங்க பண்ணிக்கோங்க, வேற ஏதாவது வச்சு பண்ணிக்கோங்க. சரி, நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சிக்காது. வேணாங்க, நான் சரி, நான் சொல்றது கேளுப்பா. இது ஓபன் ஒண்ணு சொல்றேன் கேளு. அம்மா விளையாட்டு தான் பண்ணேன், சரியா? என்ன ஓபன் பண்ணி நான் கிளம்பிடுவேன். நான் சொல்றது கேளுப்பா. பஸ் கிட்ட வீட்டுக்கு நான் டிராப் பண்றேன். நான் டைரக்டர் எல்லாம் கிடையாது, ஷார்ட் பிலிம்லாம் அது எடுக்கல. அப்ப எதுக்கு நான் இவ்வளவு நேரமா நான் போட்டு இதெல்லாம் சும்மா விளையாட்டு தான் பண்ணேன். இது வந்து ஒரு பிராங்க். இது பிராங்க். பிராங்கா? கோச்சிக்காத. என்ன சொல்றீங்க? முன்னாடி கேமரா வச்சிருக்கீங்க பாரு. சும்மா விளையாட்டு தான் பண்ணேன், கோச்சிக்காத. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, அவன் வாய்ஸ் உண்மையிலே நல்லா இருக்கு, சரியா? தேங்க்ஸ். சும்மா விளையாட்டு தான் வந்து பண்ணேன். புரியுதுண்ணா. எதுவுமே வந்து நம்ம படம்லாம் எதுவும் எடுக்கல, ஷார்ட் பிலிம்லாம் அது இல்ல, சும்மா விளையாட்டு தான் பண்ணேன். நான் முன்ன படத்துல சும்மா விளையாட்டு தான் பண்ணேன், சரியா? நீ யூடியூப்ல வர போற, அவ்வளவுதான். அப்ப சரி. சரி, தேங்க்ஸ்ண்ணா. சட்டி மூலம் இல்லாம பண்றியா? டிமுக்கு டமாண்டு. சரி, ரைட்டு. சரி, இப்ப நான் பண்ணதெல்லாம் வந்து ரெக்கார்டா இருக்கும். வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுலாமா? போடுங்க. மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க, சம்மதமா? பரவாயில்ல. நான் சொல்ற மாதிரி சொல்லு. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.